வணக்கம் தமிழ் பக்தி நேயர்களுக்கு. இங்கு நாம பார்க்க இருப்பது 25 ஆண்டுகளுக்கும் மேலாக பண்டரிபுரம் விட்டல சமஸ்தானத்தில் விட்டல மகாராஜாவை குருவாக ஏற்று தொடர்ந்து எண்ணற்ற ஆன்மீக உபன்யாசங்களை உலக அளவிலும் தேசிய அளவிலும், எண்ணற்ற நாம சங்கீர்த்தனங்களை உலக அளவிலும் தேசிய அளவிலும் கொண்டு செல்பவரான ஆன்மீக தொண்டுகளை தொடர்ந்து தன் வாழ்க்கையின் பணியாகவே செய்து வரும் ஸ்ரீ கோபால்தாஸ் மகாராஜ் அவர் நமக்காக, நம்முடைய சேனலுக்காக பிரத்யேகமாக ராமனின் கதையை கூற இருக்கிறார். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு காரியத்தை கொடுத்தா வெட்டிண்டுவானா கட்டிண்டு வருது போல உள்ள சாமர்த்தியம் உடையவனாக இருக்கணும். கஷ்டைக பிரியதர்ஷனஹா. ஒருத்தனை பார்த்தா ஒருத்தாள்கிட்ட மட்டும் சர்வ பிரியதர்ஷனா இருக்கணும், எல்லாரிடத்துலையும் பிரியம் உள்ளவனா இருக்கணும். இப்போ சிலவாளுக்கு எப்படி, நான் ஒருத்தரை பிடிக்கும், அதே ஆசாமி இன்னொருத்தருக்கு பிடிக்காது, அப்படி இருக்கக்கூடாது. எல்லா லோகத்தில் இருக்கிறவா எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு மனிதனா இருக்கணும். கஷ்டைக பிரியதர்ஷனஹா. அது மட்டும் இல்லை, ஆத்மவானு. ஆத்மவானுங்கிறார். ஆத்மவானுன்னா என்னன்னா, ஒரு சன்மார்க்கத்தில் வாழ்க்கையை நடத்தவனா இருக்கணும். ஆத்மவானு கஹா ஜிதக்ரோதஹா. ஜிதக்ரோதஹான்னா கோபத்தை ஜெயிச்சவனா இருக்கணும். சிடுசிடுன்னு எப்பொழுதும் கோவிச்சுட்டே இருந்தாலும் நன்னா இருக்காது, அதற்குன்னு கோபத்தை சுத்தமாக விட்டாலும் நன்னா இருக்காது. எப்படி இருக்கணும்னா, எந்த இடத்துல கோபம் வரணுமோ அந்த இடத்துல கோபம் வரணும். சுவாமியுடைய குணம் அப்படிதான் இருக்கும். எப்பொழுதும் சிடுசிடுன்னு இருக்கவும் மாட்டார். கோபத்தோடய யாராவது ஒருத்தர் இருந்தானா என்னன்னா, அவர் பக்கத்தில் போகாதீங்க சார், அவர் ரொம்ப சிடுமூஞ்சியா இருப்பார்ன்றுவா. அதற்குன்னு எப்பொழுதுமே கோபமே இல்லாத ஒரு சாத்வீகத்தை காமிச்சுட்டே இருந்தோம்னா அவர்கிட்ட நீங்கள் என்ன வேணால் பேசலாம் சார், அவர் கோபமே வராதுன்றவா, மதிக்கவும் மாட்டார். எப்படி இருக்கணும்னா, ஜிதக்ரோதா, அதை தன்வசப்படுத்தி வச்சுட்டு இருக்கணும். அப்பேற்பட்ட ஒரு குணமுடையவனாக இருக்கணும். தியுதிமானு, ஸ்வயம் தேக காந்தி உடையவனாக இருக்கணும். தேகத்தில் எப்பொழுதும் ஒரு பிரகாசம் இருந்துகிட்டே இருக்கணும். எப்படின்னா, ராமருடைய அந்த திருமேனியை பார்த்தா அந்த கம்பர் வர்ணிக்கிறார், தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகமல தாழ் கண்டார் தாழே கண்டாருங்கிறார். யார் யார் அந்த சுவாமி அப்படி நடந்து வரார், தசரதனை பார்க்க நடந்து வரார், அலங்காரம் பண்ணிட்டு இருக்கார். அப்படி நடந்து வர காலத்துல அந்த அயோத்தி ஜனங்கள்லாம் எப்படி பார்த்தான்னா, ஒரு அங்கத்தை பார்த்தவா அந்த அங்கத்திலேருந்து கண்ணே எடுக்கலையாம். அப்பேற்பட்டதான திருமேனியை கொண்டவரா ராமர். ஒரு தோளை பார்த்தவா தோளை பார்க்கறா, கண்ணை பார்த்தவா கண்ணை பார்க்கறா, சிரசை பார்க்கறவா சிரசை பார்க்கறா, சுவாமியுடைய புஜ பராக்கிரமத்தை பார்க்கறவா அதை பார்க்கறா, நாபியை பார்த்தவா பார்க்கறா, சுவாமியுடைய பாதத்தை பார்க்கறவா பார்த்துட்டே இருக்கா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அங்கத்தை பார்க்கறா, ஆனா அந்த அங்கத்திலேருந்து கண்ணை நகர்த்தவே இல்லை. ஏன்னா அப்படியுடைய தேக காந்திய உடையவரா அந்த ராமச்சந்திர பிரபு. அப்படி இருக்கணும். தியுதிமானு கோணசூயகா. தியுதிமானாக இருக்கணும். அனசூயகான்னா அனசூயை இல்லாதவனாக இருக்கணும். அனசூயை இல்லாதவனா எப்படின்னா, பொறாமை இல்லாதவனாக. எப்படி பொறாமை இல்லாதவனா எப்படின்னா, துருவசுவாமி சொல்றார் ஸ்ரீமத் பாகவதத்துல, நாரதர் உபதேசம் பண்றார். ஹே துருவா, நீ எதற்காக இப்ப காட்டுக்கு போற கேட்கிறார். உடனே அந்த துருவசுவாமி சொல்றார், என்னுடைய ஆசையை எங்க அப்பா மடியில ஏறி உட்காரணும், அதற்காக நான் போறேன். என்ன பண்ண போறேன்னா, காட்டுக்கு போய் தபசா ஆராத்ய புருஷம் தஸ்ஸைவ அனுக்கிரஹேனமே, பகவானை குறித்து ஆராதனை பண்ணி எங்க அம்மாவுடைய கர்ப்பத்துல பிறந்து அந்த அந்த அம்மாவனுடைய கர்ப்பத்துல பிறந்து எங்க அப்பானுடைய மடி ஏறணும்னு ஆசைப்பட போறேன், கேட்க போறேன். கர்ப்பதாரணம் பண்ணி குழந்தையா பிறந்து எங்க அப்பா மடியில ஏறி உட்கார போறேங்கிறார். உடனே அந்த நாரத சுவாமி அந்த துருவசுவாமிக்கு உபதேசம் பண்றார். நீ இப்படி இந்த குணத்தோட இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும்னா, குணாதி, உனக்கு தாபங்கிறது எப்படி இருக்குன்னா, இன்னொருத்தரை பார்த்து பொறாமப்பட்டாதான் நம்மளுக்கு கஷ்டங்கிறதே வரும். அதனால நீ 3 குணத்தை எடுத்துக்கோ. எப்படி நம்ம எடுக்கணும், எந்த குணத்தை எடுத்துக்கணும்னா, குணாதிகா அன்முதம் லிப்சேத், அனுக்ரோஷம் குணாதமாத், மைத்ரீம் சமானாதன் விச்சேத். 3 நிலையை எடுத்துக்க சொல்றார் நாரத சுவாமி. இதை எடுத்துட்டா யாருக்கும் பிரச்சனையே இல்லை. எந்த 3 குணம்னா, குணாதிகான் முதம் லிப்சேத், நமக்கு மேல உள்ளவாளை பார்த்து பொறாமப்படக்கூடாது, அசூயப்படக்கூடாது. அனுக்ரோஷம் குணாதமாத், நமக்கு கீழே இருக்காளே, அவளை பார்த்து இலக்காரமும் பண்ணக்கூடாது, ஹேளனம் பண்ணக்கூடாது.
மைத்ரீம் சமானா அதன்விச்சே, நமக்கு சமமா இருக்கிறவனை பார்த்து ஆஹா நமக்கு சமமா வந்துட்டானேன்னு நினைக்க கூடாது, சந்தோஷப்படணும். என்னன்னா நம்மளை பகவான் கீழே வைக்காம இருக்கானேன்னு சந்தோஷப்பட்டுக்கணும், இவன் நமக்கு சமமா வந்துட்டானேன்னு ஒரு சந்தோஷப்பட்டுக்கணும், நமக்கு மேல இருக்கானேன்னு பொறாம கூட அவனுக்காக இந்த நிலை கிடைச்சதேன்னு சந்தோஷப்பட்டுக்கணும். இப்படி 3 நிலையில இந்த மனசை இப்படி வச்சுட்டேன்னா ந தாபைஹி அபிபூயத்தே, உனக்கு கஷ்டமே வராதரான்னு சொல்லி நாரதர் உபதேசம் பண்றார் துருவசுவாமிக்கு. அதுபோல அடுத்தவாளை பார்த்து அனசூயப்படாதவனா இருக்கணும். கோணசூயகா கஸ்ய பிப்யதி தேவாச்ச. அதற்கு மேல முன்னாடி சொன்னார் கோபத்தை ஜெயிச்சவனா இருக்கணுங்கிறார். இங்க சொல்றார் கோபத்தை, யாருக்கு கோபம் வந்தா கஸ்ய பிப்யதி தேவாச்ச, தேவர்கள் கூட நடுங்கணுங்கிறார். அது எப்படின்னா பகவான் கரதூஷண திரிசரஸ் வதத்துக்கு வரா, யுத்தத்துக்கு வரா, சூர்பனக்க போய் சொல்லிவிடுறா. சுவாமி உடனே என்ன பண்றார், 14,000 ராட்சசர்கள் ஒரே இடத்துல கூடி வந்துட்டா. சுவாமி யாருன்னா ஏகாக்கி ஹயமையாடின்னு இவர் ஒருத்தர் தான் இருக்கார். லட்சுமண சுவாமி யுத்தத்தை கிளம்பினார், வில்லையும் அம்பியும் எடுத்தார். சுவாமி சொல்லிவிட்டார் நீ வராத ஓரமான்னு வேடிக்கை பாருன்னார். தேவியை போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கோன்ட்டார். அர்த்தாதிகான் முகூர்த்தேனங்கிறார். 1.5 மணி நேரம் 14,000 ராட்சசால நின்ன இடத்துல காலசையாதபடிக்கு பகவான் ஏகாக்கியா இருந்து இந்த 14,000 பேரை வதம் பண்றார். கரதூஷண திரிசரச தேவி பார்த்து மூக்கில் விரல வைக்கிறா. இது எதற்குன்னா அது பர்யந்த சுவாமி சமாதானமா சாவதானமா தேவியோட பேசின்னு தான் இருக்கார், லக்ஷ்மண சுவாமியோட பேசின்னு இருக்கார். பேசிண்டே இருந்த சுவாமி யுத்தம் வரதுன்னு தெரிஞ்ச உடனே குரோதம் ஆகாரய தீவிரம், அந்த கோபத்தை கொஞ்சம் கூட்டுக்காரு. எல்லாத்துக்கும் ஒரு அபிமான தேவதை இருக்குமோனோ அது போல கோபத்துக்கு ஒரு அபிமான தேவதை உண்டா. இப்ப கோபப்படணும், ஏன்னா மேல யுத்தம் வந்தாகணும், யுத்தம் பண்ணணும். உடனே சுவாமி என்ன பண்றார், அந்த குரோதத்துக்கு உண்டான தேவதையை கூட்டுக்கிறார். குரோதம் ஆகாரய தீவிரம், அந்த தேவதையை கூப்பிட்டு தனக்கு கொஞ்சம் கோபத்தை வர வச்சுண்டு மேல யுத்தத்துக்கு போறார் அந்த கரதூஷண திரிசரஸோட. அப்படி இருக்கணும், அவனுடைய கோபம் வந்தா தேவர்கள்லாம் பார்த்து நடுங்கும்படியுமான ஒரு கோபத்தை உடையவனா இருக்கணும்னு இந்த 16 குணங்களை பிரஷ்னம் பண்ண. ஏததிச்சாம்யஹம் ஸ்ரோதும் பரம் கௌதூகலம் ஹிமே, இந்த 16 குணங்கள் உள்ள ஒரு மனுஷனை நீங்க எனக்கு இருக்கானா, அவனை போனா பார்க்கலாமா நீங்க சொல்லணும். இன்றைக்கு ஆசைப்பட்டு கேட்கிறார் இந்த வால்மீகி மகரிஷி. ஏதை நான் உங்ககிட்ட கேட்கிறேன் அப்படின்னா, மகரிஷேத்வம் சமர்த்தோசி ஞாத்துமேவ விதம் நரம், இந்த மனுஷனை பத்தி உங்ககிட்ட கேட்கிற காரணம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்க திரிலோக சஞ்சாரி, அதனால உங்களுக்கு தெரியும். மகரிஷேத்வம் சமர்த்தோசி, இப்பேற்பட்ட அந்த நரன் எங்க இருக்கான்னு நீங்க சொல்லணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ண. இவர் கேட்டது 16 குணங்கள் உடைய ஒரு மனுஷனை கேட்டார். ஆனா இவர் என்ன பதில் சொல்றாருன்னா 64 குணங்கள் உடைய ஒரு மனுஷனை சொல்றார். யாருன்னா ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவை சொல்றார். சுவாமிக்கு 64 கலைகளும் தெரியும், 64 குணங்கள் உடைய இவர் 64 ஸ்லோகத்துல சொல்றார். அனந்த கல்யாண குணநிதிஹி, ராமருடைய குணங்களை அளவிடவே முடியாது. பகவோ துர்லபாச்சைவ ஏத்வயா கீர்த்திதா குணாஹ, நீ சொல்றதெல்லாம் துர்லபமான குணங்கள் தான், இது மனுஷாளுக்கு இருக்காது, ஆனா ஒருத்தனுக்கு இருக்கு. அவன் யாருன்னா ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு. முனே வக்ஷாமியஹம் பத்வா, இதை நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா தியானத்தினால உள்ள பார்த்து அறிந்து கொண்டுதான் உனக்கு இந்த பதில சொல்றேன். ஏத்வயா ஸ்ரூயதாம் நரஹா, யாருன்னா இந்த இக்ஷ்வாக்கு வம்சத்துல பிறந்த ரகுவம்சத்துல பிறந்த ராமச்சந்திர பிரபு தான் நீ சொன்ன இந்த இத்தனை குணங்களுக்கும் உடையவன் அவன் தான். இக்ஷ்வாக்கு வம்ச பிரபவஹா ராமோ நாம ஜனைஸ்ருதஹ நியதாத்மா மகாவீர்யஹ த்யுதிமான் திருதிமான் வஷி புத்திமான் நீதிமான் வாக்மி ஸ்ரீமான் சத்ருநிபர்ஹணஹ விபுலாம்சோ மகாபாகு கம்புக்ரீவோ மகாமனுஹு. இவர் இன்னும் நிறைய குணங்களை சேர்த்து இக்ஷ்வாகு வம்சத்துல பிறந்தவர், 64 தரமுலையில பிறந்த இந்த ராமர் தான் நீ சொன்ன இந்த இத்தனை குணங்கள், இதை தவிர நிறைய குணங்களை உடையவர். அந்த ராமருக்கு, இந்த தசரதனுடைய குழந்தையான இந்த ராமருக்கு ஒரு சமயம் தசரதன் தனக்கு வயசாயிடுத்து தன்னுடைய குழந்தையான ராமருக்கு இந்த
யௌவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு தீர்மானம் பண்ணி இந்த ராஜ்யத்தை அவரிடத்துல ஒப்படைச்சிருவோம்னு நினைச்சுட்டு இருக்கார். நினைக்கிற காலத்துல நாளைக்கு பட்டாபிஷேகம்னு அனௌன்ஸும் பண்ணியாச்சு, சுவாமிக்கு ரக்ஷாபந்தனமும் ஆயிடுத்து. இந்த சந்தோஷமான செய்தியை ஜனங்கள் இடத்துல சொல்றார் தசரதன். ஜனங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஒரு உற்சாகம். ஏன்னா ராமராஜ்யம் நம்மளுக்கெல்லாம் கிடைக்க போறதுங்கிற உற்சாகத்துல ஜனங்கள்லாம் கரகோஷத்தை எழுப்பி சந்தோஷத்தை தெரிவிக்க, உடனே தசரதனுக்கு ஒரு வருத்தம். என்ன வருத்தம்னா, நான் என்னுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுக்க போறேங்கிறேன், நீங்க இவ்வளவு சந்தோஷமா ஏத்துக்கிறீங்களே, என்னுடைய ராஜ்யம் பிடிக்கலையா அவங்களுக்குன்னா. உடனே அந்த ஜனங்கள்லாம் சொல்றா, நீங்க செய்யற ராஜ்யம் பிடிக்காம நாங்க கைத்தட்டல, எங்களுக்கு இப்படியோ இன்னொரு ராஜா கிடைக்க போறாரேன்னு நினைச்சு நாங்க சந்தோஷப்படுறோம். ஏன்னா உங்க குழந்தைகிட்ட இருக்கிற குணம் இருக்கே, அது எப்படின்னா அது சொல்லி மாளாது. ஒரு பஸ்ஸில் 10 மணிக்கு தான் ஒரு ஊருக்கு பஸ்ஸு, அதை விட்டால் அந்த கடைசி பஸ் அந்த ஊர்லேருந்து கிளம்பி டவுனுக்கு போகிற கடைசி பஸ்ஸு, டவுன்லேருந்து கிராமத்துக்கு வர கடைசி பஸ்ஸு 10 மணிக்கு தான் அந்த பஸ்ஸு. அந்த பஸ்ஸை விட்டால் வேறு பஸ்ஸு கிடையாது அந்த ஊர் வந்து சேர்றதுக்கு. அந்த பஸ்ஸில் ஏறுறதுக்கு எத்தனை பேர் இருப்பானா, ஒரு பஸ்ஸில் 70 பேர் ஏறலான்னா அங்கே நிற்கிறவா எத்தனை பேர் இருக்கான்னா 150 பேர் நிற்கிறா. ஆனால் இருக்கிறதோ ஒரு பஸ்ஸு, இதற்கு அப்புறமும் பஸ்ஸு கிடையாது. நாளைக்கு கார்த்தால போகலாமான்னா அதுவும் முடியாது. இப்படி இருக்கிற காலத்தில் அந்த ஒரு பஸ்ஸில் எப்படி தொங்கிண்டு தன்னுடைய கட்டவரல் நுனியை பதிச்சுண்டு ஒரு கம்பியை பிடிச்சிண்டு எப்படி டிராவல் பண்ணி போவாளோ, பயணம் பண்ணி போவாளோ, எங்கன்னா மேலேயும் ஏறிப்பா, சைட்லேயும் ஏறிப்பா, படிக்கட்டில் ஃபுட்போர்டும் அடிப்பா, பின்னாடியும் தொங்குவா. இப்படி கஷ்டப்பட்டு தன்னை உயிரைய பணைய வச்சு டிராவல் பண்ணி போறா. எதனாலனா வேற பஸ்ஸு கிடையாது, அந்த ஒரு பஸ்ஸை விட்டா வேற பஸ்ஸு கிடையாது. அதுபோல எப்படி ஒருவன் டிராவல் பண்ணி போவானோ, அப்படி பயணம் பண்ணி போவானோ, அதுபோல உங்களுடைய பகவானுடைய உங்களுடைய குழந்தையான ராமருடைய திருமேனியில குணங்கள் ஒட்டின் இருக்கு. எது போலன்னா இடமில்லாம எப்படி ஒரு கட்டவனன் நுனிய படிச்சுட்டு ஒருத்தன் பயணம் பண்ணுவானோ, அதுபோல அத்தனை குணங்களும் வந்து உங்க ராமரை பிடிச்சுன்னு இருக்கு. அவர் அந்த குணங்களை கடைபிடிக்கல, ஆனா அந்த குணங்கள்லாம் போய் ராமனிடத்துல அண்டி இருக்கு. அத்தனை குணங்கள் நிரம்பினவர் அந்த ராமர். அப்பேற்பட்ட அந்த ராமர் எங்களுக்கு ராஜ்யத்துல ஒரு ராஜாவாக வராருங்கிறதுனாலதான் நாங்க சந்தோஷத்தை தெரிவிச்சோமே தவிர, நீங்க எங்களை நல்ல பிரஜையா பார்த்துட்டேன், நல்ல ராஜாவாக இருந்து எங்களை பரிபாலனம் பண்ணினேன்னு சொல்ல தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுத்து விட்டார். இந்த சந்தோஷமான செய்தியை அந்தப்புறத்துக்கு போய் கைகேயின் இடத்துல சொல்ற காலத்துல கூனி விஷமத்தினால கைகேயினில புத்திவேதனம் பண்ண உடனே அந்தப்புறத்துக்கு வந்த அந்த தசரதன் இடத்துல 2 வரன்கள் கேட்கிறான். இந்த ராமருக்கு பட்டாபிஷேகம்னு ஒன்று சந்தோஷம்தான் பட்டா கைகேயி, இருந்தாலும் இந்த புத்தி பேதனத்தினால 2 வரனை கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா, கேட்கறதுக்காக உட்கார்ந்துட்டு இருக்கா. உடனே அந்த தசரதன் வர அவர் இடத்துல 2 வரன்களை பிரார்த்தனை பண்ண, தேவாசுர யுத்தத்தில் எனக்கு கொடுத்தேலே அந்த 2 வரன் எனக்கு இப்ப வேணும். என்ன அந்த 2 வரன்னா, 17-16 வருஷம் இந்த சுவாமி ஜட்டவ் மரவருவியோட காட்டுக்கு போகணும். மற்றொரு வரன் என்னுடைய குழந்தையான பரதன் இந்த நாட்டை ஆளணும். பிரார்த்தனை பண்ண, ஏன் இந்த வரனை கேட்கிறேன்னா, இங்க கொடுத்துதான் ஆகணும், எனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன்னு சொல்ல, தர்மபாஷ பத்தனான அந்த தசரதன் அந்த 2 வரன்களையும் கொடுக்க, சுவாமி என்ன பண்ணார்னா, அந்த அப்பானுடைய வாக்கு நேரடியாக கூட கிடையாது, நீங்க காட்டுக்கு போங்கன்னு. மறுநாள் காலத்தால சுவாமி அப்பாவை பார்க்க வரார். வர காலத்துல அப்பா நேரடியாக கூட இதை சொல்லல, கைகேயி தான் இதை சொல்றா. ஆனாலும் சுவாமி தன்னுடைய குருவர்த்தே தெக்தராஜ்யங்கிற சுகாச்சாரியால் அப்பானுடைய வாக்குன்னு ஒருத்தர் சொன்னா அதை நம்பி பகவான் காட்டுக்கு கிளம்புறார். காட்டுக்கு கிளம்புற இந்த ராஜ்யத்தை விட்டார். எது அவருக்கு பெருசுன்னா தர்மம் பெருசு. தர்மம்னா என்னன்னா பித்ருவாக்கிய பரிபாலனம். அப்பா சொல்லிட்டாரோனோ அதை நிறைவேற்றணும். அப்பா சொன்னதை நிறைவேற்றலைன்னா என்ன ஆகும்னா, அப்பா சொன்ன கேட்காத புள்ளன்னு தனக்கு பேர் வரும். இது தர்மத்தை விட்டு விலகினதாக ஆகும். அப்பா சத்தியத்தை விட்டு மீறதாக மாறும். நாளைக்கு பின்னாடி பேசுறவா தர்மத்தை விட்டவான்னு பேசுவா. இந்த பேச்சு வரக்கூடாதுங்கிறதுக்காகவே சுவாமி என்ன பண்ணார், நாட்டை துச்சமாக மதிச்சு தர்மத்தை பெரிதாக நினைத்து காட்டுக்கு கிளம்புறார். இதைதான் சுக்காச்சாரியால் சொல்றார், குருவர்த்தே தியக்தராஜ்யா. அவருடைய மனசுல பெருசா இருக்கு. எது பெருசுன்னா அப்பா பெருசு. அதை விட பெருசு எதுன்னா
தர்மம் பெருசு. அந்த தர்மத்தை பெருத்தா நினைச்சதுனால தான், அப்படி நினைச்சதுனாலேயே சுவாமிக்கு பல பக்தால் கிடைக்கிறா. அப்படி ராஜ்யத்தை விட்டு காட்டுக்கு வந்ததுனால தான் அன்புள்ள குகனோடு ஐவனாரோன்னு குகன் கிடைக்கிறான், ஜட்டாயுசு கிடைக்கிறா, சுக்ரீவன் முதலிய எல்லா பக்தரும் கிடைக்கிறா. எதனால சுவாமி நாட்டை விட்டார்னா தர்மத்துக்காக விட்டார். அப்பாவுடைய அந்த பித்ருவாக்கிய பரிபாலனத்துக்காக சுவாமி நாட்டை விட்டு கிளம்புற காலத்துல தன்னோடு வருவேன்னு தேவியும் நிற்கிறா. சுவாமி உபதேசம் பண்ணி பார்த்தார், கேட்கல. தேவியும் வர, அடுத்ததாக லக்ஷ்மண சுவாமியும் கிளம்ப, அவர்கிட்டையும் நீ வர வேண்டாங்கிறா. நீ அப்பாவுக்கு சுশ্ரூஷ பண்ணிட்டு இங்க இருன்னா அவரும் கேட்கல. உங்களுக்கு சுশ্ரூஷ பண்ணிட்டு தான் நான் இருப்பேன், அதனால் நானும் காட்டுக்கு வரேன்னு அவரும் கிளம்பி வர, நாட்டை விட்டு கிளம்புறார் சுவாமி. ஜனங்கள்லாம் அழறா, பேர்பட்ட பிரபு நாட்டை விட்டு கிளம்புறார், நாளைக்கு பட்டாபிஷேகமா இருந்த பிரபு கிளம்புறாருன்னு ஜனங்கள்லாம் வருத்தத்தை தெரிவிக்க, சுவாமி அதெல்லாம் எதுவுமே கண்டுக்கல. தர்மம் மனசுல வச்சுட்டு கிளம்பிவிட்டார். போறதா ராமர் சரையூ தீரம் பர்யந்தம் சுமந்திரன் கொண்டு போய் விடுறான். அந்த குதிரைகள்லாம் கதறது, எல்லாத்தையும் தியாகம் பண்ணார். தூங்குற காலத்துல சுவாமி அக்கறைக்கு போயிடுறார். போனா அங்க இருக்கிற குகன் கிட்ட மர உரி தரிச்சுட்டு கிளம்பி போயிட்டார். அந்த குகனை சக்கியம் பண்ணிட்டு, அன்புள்ள குகனோட ஐவரானோம்னு அவனை சக்கியம் பண்ணிட்டு மீனையும் தேனையும் வைக்கிறான். நீ கொடுத்ததே எடுத்துட்டது போல ஆச்சுன்னு சுவாமி தொட்டுவிட்டு அவன்கிட்டேந்து ஜட்டைக்கு உண்டான வஸ்துக்களை வாங்கி ஜட்டையை தரிச்சுக்கிறார். ஆலம்பால வாங்கி ஜடையை தரிச்சுக்கிறார். அங்கிருந்து சுவாமி பக்கத்தில் இருக்கிற ஸ்ருங்கிபேரபுரத்தில் வந்து இருந்துட்டு இருக்கார். ஒரு சுவாமி அப்படி இருந்துட்டு இருக்கிற காலத்துல இது எதுவுமே தெரியாது. சுவாமி இப்படி நகர்ந்தார். ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய தசரதனுக்கு பிராணவியோகம் ஆயிடுத்து. தசரதன் பிராணவியோகம் அடைஞ்ச செய்திய பரதனுக்கு சொல்லி அனுப்ப, பரதன் அவருடைய மாமாவுடைய கிரகத்தில் இருக்கார். அவருடனே இந்த செய்தி கிடைச்சி கிளம்பி வரார். வந்து பார்த்தா ராஜ்யமே சூன்யமா இருக்கு. அண்ணா இல்லை, தம்பி இல்லை, மண்ணி இல்லை, யாருமே நாட்டில் இல்லை. ராஜ்ய ஜனங்கள்லாம் அழறா, சிம்மாசனம் சூன்யமா இருக்கு, அப்பாவும் இல்லை. அப்பா எங்கன்னு கேட்டா, எல்லாரும் போக வேண்டிய இடத்துக்கு உங்க அப்பாவும் போயிட்டான்னு கைகேயி சொல்றா. என்ன ஆச்சுன்னு கதையெல்லாம் கேட்க, ராமர் காட்டுக்கு போயிட்டாப்பா. எதற்காகன்னா உனக்காக தான் நான் இத்தனையும் பண்ணினேங்கிறார். உடனே அந்த சுவாமிக்கு மகா கோபம் வந்துருது. எனக்கு நீ நல்லது பண்ணல, கெடுதல் தான் பண்ணியிருக்க. நேரா போனார். இந்த லோகம் ஒன்ன தப்பா பேசாது, என்னதான் தப்பா பேசும். ஏன்னா அண்ணனை விரட்டி விட்டுவிட்டு இந்த நாட்டை ஆண்டான்னு சொல்லி என்னதான் தப்பா பேசுவா பின்னாடி. அதனால நேரா போனார். கௌசல்யா அம்மாட்ட மன்னிப்பு கேட்டுவிட்டு, இதற்கு நான் காரணம் இல்லை, என் அம்மா தான் காரணம்னு சொல்லிவிட்டு, இந்த ராஜ்யம் எனக்கு வேண்டாம், என் அண்ணா இல்லாத ராஜ்யம் எனக்கு வேண்டாம், நான் இதை தரிக்க மாட்டேன். அதனாலதான் அவன் பேர் பரதன்னு பேர். இதை ஒரு பாரமாக நினைச்சு இந்த ராஜ்யத்தை பட்டாபிஷேகம் பண்ணிக்கல. மேல என்ன பண்ணார்னார், அவரும் ஜட உருவியை தரிச்சுண்டார், சதுரங்க சைன்யத்தை அழிச்சுண்டார். சுவாமி சிங்கிவேரபுரத்தில் இருக்கார். 3 அம்மாக்களையும் அழிச்சுட்டார். நேரா கிளம்பி அக்கறைக்கு வந்தார். சுவாமியை நமஸ்காரம் பண்ணி இந்த ராஜ்யத்தை அவருடைய திருவடியில சமர்ப்பணம் பண்ணி, இந்த ராஜ்யத்தை நீங்க தான் ஆளணும், நான் ஆள மாட்டேன்னு சொல்ல, உடனே சுவாமி சொன்னார், ராமகீதை உபதேசம் பண்ணி இந்த ராஜ்யத்துல நீதான் இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் காட்டிலும் உயர்வு தர்மம், அப்பாவுடைய வாக்கு. அதனால நான் இப்படிதான் இருக்கணும், நீ ராஜ்யத்தை ஆளுன்னு சொல்ல, பாதுகைகளை அனுகிரகம் பண்ணி கொடுக்க, பாதுகான்யஸ்த ராஜ்யனாக பரதன் நந்தி கிராமங்கிற ஒரு கிராமத்துல வசிச்சுட்டு வரார். எப்படின்னா அன்னன்னைக்கு உள்ள கணக்கை அந்த பாதுகைகள் சமர்ப்பணம் பண்ணி, பாதுகைக்கு அதீனமாக தன்னுடைய வாழ்க்கைய போகபோக்கியத்தை எதுவுமே அனுபவிக்காதபடிக்கு இருந்துட்டு இருக்கார். சுவாமி பார்த்தால் இந்த இடத்துல இருக்க வேண்டாம்னார் லக்ஷ்மண சுவாமியை கூப்பிட்டு. ஏன்னா அந்த பரதன் வந்துட்டு போன நினைவுகளே வந்துட்டு இருக்கு. அதனால இங்கேருந்து கிளம்பி உள்ள இன்னும் காட்டுக்கு போறார். உள்ள காட்டு உள்ள பிரவேசம்